ஹாய் ஹலோ நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி எதை பற்றி இப்போ பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் 1999 வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் படையப்பா. அந்த படத்தை இப்போ 25 வருஷம் கழித்து இந்த வருஷம் அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து அந்த 50வது வருஷம் ஆஃப் ரஜினிசம் அதை கொண்டாடும் விதமாக அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து அது 4K ரீமாஸ்டர்ட் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவங்க பேசி, அதாவது படையப்பா படம் எப்படி உருவாச்சு, என்ன எப்படி யார் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்ற அந்த கதை எல்லாத்தையுமே வந்து அருமையாக சொல்லியிருந்தார். அது போக படையப்பா 2 அதுக்கு முன்னான ஒரு லீடை கொடுத்துருந்தாப்புல. ஸோ இப்போ வந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரை பற்றியும் நமக்கு படையப்பா படம் அதை பற்றின அந்த டைம், ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு வந்து வயசு 15 இருக்கும். ஆமாம், 15 அல்லது 16 அந்த வயசு தான். ஸோ அப்போ நம்ம மைண்டில் என்னென்னலாம் கேள்விப்பட்டோம் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மேபி நம்ம குட் பை டெகிலில் தலை சொல்கிற மாதிரி அப்போல்லாம் நீ பிறந்திருக்கவே மாட்டே அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து ரஜினி சாரை வந்து பச்சையாக, அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமா, அவர் என்ன பெரிய நடிகராக, அப்போல்லாம் நிறைய குட்டி குஞ்சான்கள் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக படையப்பா அதோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கேவலமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்னும் மாசாக எப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்படியே சீக்வன்ஸாக அந்த மாஸ் எலமெண்ட்ஸ், ஹைலைட்டடான சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெய்லரில் வச்சிருக்கிறது அப்படின்றத ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த படத்தை, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இப்போது அடுத்து அதை இது வரைக்கும் பார்க்காதவன் ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அப்படி 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 கேட்சியாக ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து இந்த டீம் சொதப்பியிருக்காங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும். சரியா? அதே மாதிரி அந்த ரீமாஸ்டர்ட் வெர்ஷன்லேயுமே விஷுவல்ஸ்லாம் சூப்பராக கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா ஆடியோ நல்லா இதாக வரலையோ, குவாலிட்டியாக வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் அதாவது நம்ம இங்கே மொபைலில் அது இயர்ஃபோனில் கேட்குறப்ப அப்படி இருக்குது. நம்ம 12ஆம் கண்டிப்பாக அந்த படத்தையும் நான் பார்ப்பேன். ஏற்கனவே 12ஆம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது கூடவே இந்த படத்தையும் பார்த்துருவேன். பார்த்துட்டு அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எந்த மாதிரியான ஒரு அந்த மாஸ் எலிவேஷன் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். பட் நம்ம ஊரில் பெருசாக செலிப்ரேஷன் இருக்குமான்னு தெரியல. ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னாலே இங்கே பெருசாக ஆகிறதில்ல. ஸோ பார்ப்போம் படையப்பாக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நம்ம தூத்துக்குடி மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணலாம். ஆக்சுவலாக படையப்பா அப்படின்னு சொன்னாலே அந்த டைமில் வந்து எல்லாருமே ஒரு பேசுபொருளாக பேசுனது என்ன அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை வந்து பேஷ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா கதை வேறு நம்ம சூப்பர் ஸ்டாரோடது. 96 எலெக்ஷனில் வந்து அந்த அம்மாவுக்கு எதிராக வேறு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாரு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக. அதாவது எப்படின்னா, இனிமேல் இவங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. அது வந்து டிஎம்கே தமாக அந்த டைமில் வந்து பயங்கரமான ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைகிறதுக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஒரு மெயின் ரீசனே அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தலைவருக்கு திரைப்படத்தில் வந்து பெண் வில்லி அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கோர்த்துட்டாங்க. ஆமாங்க, தலைவர் வந்து ஜெயலலிதா அவர்களை மனதில் வைத்து தான் இந்த படத்தில் இந்த நீலாம்பரி கேரக்டரே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பெரிய இதாகிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஆடியோ அதாங்க பாடல்கள் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்து நம்ம இசை புயல் பெரியபாய் அவர்களுடைய இசை கூடத்தெல்லாம் வந்து தாக்குனாங்க நம்ம ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் அந்த டைமில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே ஃபஸ்ட்டு எடுத்தெடுப்பில் இந்த பாட்டை கேட்குறப்ப, அதாவது இந்த படத்துடைய பாடல்களை கேட்குறப்ப வந்து வழக்கமாக ரஜினி சாருடைய ஃபேன்ஸுக்கு வந்து ரஜினி சாருடைய படங்களில் ஒரு வைப் கொடுக்கும் தெரியுமா, வந்தேண்டா பாலுக்காரன் என்ன ஆட்டோக்கார அந்த மாதிரிலாம் ஒரு வைப்பான பாட்டு வந்து இந்த படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வரவே பயங்கரமாக வந்து ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா லேட்டராக எல்லாருமே வந்து அந்த படத்துடைய பாடல்கள் பயங்கரமாக கொண்டாடி தீத்தாங்க. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறா இருக்கட்டும், வெற்றி கொடி கட்டு பலைகளை முட்டும் வரை முட்டு, அதெல்லாம் வந்து பயங்கர வைப்பாச்சு. அப்புறம் மின்சார பூவே அதெல்லாம் வந்து அல்டிமேட் ஒன்று, அப்புறம் கிக்கேருது, இப்படி எல்லா பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா
பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதுமாதிரி இதில் வந்து சுற்றி சுற்றி வந்தீங்கன்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு காஸ்டியூம் போட்டு வந்திருப்பார். நான் எழுதி கூட கொடுக்குறேன். அந்த பாட்டில் நம்ம தலைவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூமை வேறு எந்த ஆக்டர் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு சூட்டே ஆகிருக்காதுங்க. உண்மை அதுதான். அதே மாதிரி அந்த படத்துலையுமே நிறைய விஷயங்கள், சுருட்டை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு வருவார். அதுக்கு முன்னாடி தெலுங்கு படத்தெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த சுருட்டை அப்படி கையில் வச்சு இது பண்ணுறது, டயலாக்ஸு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா என்னம்மா டைலாக்ஸ் தெரியுமா? அதுவும் குறிப்பாக போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிற அதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப நாளாக நான் வாட்ஸ்அப்போடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்லையா, அதில் வந்து நான் ரொம்ப நாள் வச்சுட்டலைஞ்சேன். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்துடைய இம்பேக்ட் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக ஓப்பனிங் சீனில் வந்து நம்ம தலைவர் வந்து பேக் மாட்டிட்டுலாம் வருவார். எக்ஸாக்டாக தேட்டரில் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க வர்றதுக்கு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க அந்த டைமில். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு வைப், ஒரு பக்கா கமர்ஷியல் படம், சூப்பராக சிறப்பாக, அதுவும் அவரே தயாரித்து கதை எழுதி அந்த படத்தை வந்து KS ரவிக்குமார் அவர்கள் அவங்க வந்து டைரக்ட் பண்ணி அந்த படம் வெளியே வந்துச்சு. ஸோ இப்போது ஒரு 25 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் தேட்டருக்கு வருது. ஸோ 25 வருஷம் கழித்து 4K ரீமாஸ்டர் பண்ணி அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. ஸோ எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் அவர்களுடைய கில்லி அதுதான் வந்து ரீரிலீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருந்துச்சு வசூலில். ஸோ அந்த சாதனையை இந்த படையப்பா பீட் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பயங்கரமாக, அதாவது எப்படி பாஷா ஒரு டைமில் வந்து அந்த கமர்ஷியல் சினிமாக்குள்ளேயே எல்லா டெம்ப்ளேட்டுமே பக்கவாக இருந்துச்சோ, அதே மாதிரி மறுபடியும் ஒரு படம் நம்ம ரஜினி சார் மூலமாக அந்த கமர்ஷியல் சினிமா அப்படின்றதுக்கு வந்து கிராமர் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிராமர் தான் இந்த படையப்பா திரைப்படம். ஸோ இதில் எல்லாரை பற்றியும் பேசினாலும் ரொம்ப முக்கியமாக ஒரு ஆளை பற்றி பேசி ஆகணும். ரம்யா கிருஷ்ணன் மேம், அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த படத்தை. எனக்கு முன்னாடி அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நான் குட்டி பையனாக இருக்கிறப்பலேருந்தே அவங்க நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படம் மூலமாக அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு 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 ரவுண்ட் அப்படின்றது தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் அவங்க நிறைய படங்கள் இன்னும் நடித்தாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் நீலாம்பரியாக நம்மளால் வந்து இமேஜின் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரம்யா கிருஷ்ணன் அவருடைய வெற்றி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட், வெயிட் பண்ணுவோம். பட் இந்த ட்ரெய்லர் கட் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. நான் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா.